உன்னால ஒன்னும் ஆகாதுன்னு சொன்ன வார்த்தை ஒரு மனுஷன் லைஃப மாத்திடுச்சு. அருண் வயது 27, கேட்டரிங் முடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணான். கல்யாணமான ஒரு மாசத்துல அருணுக்கு சின்ன ஆக்சிடென்ட். அதனால வேலை போயிடுச்சு. எல்லாரும் அவ மனைவி வந்த நேரம்தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. எந்த வேலையும் செட் ஆகல. ஊர்ல இருக்கிறவங்க உன்னால ஒன்னும் ஆகாதுடான்னு சிரிச்சாங்க. நாளும் தோல்வி, நாளும் அவமானம். அருண் உள்ள உடைஞ்சு போனப்ப அவன் வைஃப் சொன்னாங்க, உங்களால முடியும், முயற்சியை விடாதீங்க, நான் உன் கூட இருக்கேன்னு தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. முதல்ல கொஞ்சம் லாஸ், ஆனா கிவ் அப் பண்ணல. மாத்தி யோசிச்சாங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பிசினஸை மாத்தினாங்க. 99 தோசா ஷாப்னு பேரை மாத்தி தோசைய 99 வெரைட்டியா கொடுத்தாங்க. நாள் கடந்தது. இன்னைக்கு அவங்க ஹோட்டல் வேர்ல்டு ஃபுல்லா 99 இடத்துல இருக்கு. நம்ம அவமானப்பட்ட இடத்துல ஜெயிக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இன்னைக்கு அந்த ஊரே அவங்கள பாராட்டுது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அருணின் வெற்றியில் அவன் மனைவி இருக்காங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி யோசிச்சா சாதாரண ஆளும் அசாதாரணமாகலாம். நீங்க கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.